மிக முக்கியமாக மருந்துகளை நரம்பு வழியாக கொடுப்பதற்குடைய அவசியம் தேவைப்படுகிற போது மட்டும்தான் அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுவாங்க. இன்னைக்கு இருந்துருங்க ஐசியூவில் அப்படின்னு ஒரு டாக்டர் சொல்கிறாருன்னா அவருக்கே அந்த பேஷண்ட்டினுடைய உயிர் மேதையோ அல்லது ஆபத்தின் வருகையின் பற்றிய ஒரு புரிதலோ இருக்கிறதுனால தான் ஐசியூவில் இன்னைக்கு இருங்கன்னு சொல்கிறாங்க. அதே டாக்டர் அடுத்த நாள் நீங்கள் வார்டுக்கு ஷிஃப்ட் ஆகிக்கலான்னு சொல்கிற போது மட்டும்தான் அந்த பேஷண்ட்டை பற்றியான பயம் மருத்துவருக்கும் போது உங்களுக்கும் போகணும். பேஷண்ட் இன்னொரு பேஷண்ட்டுக்கு தொற்று பரவதற்கான வாய்ப்பு எப்படின்னு சொன்னோம்னா, அந்த பேஷண்ட்டை கவனிக்கக்கூடியவர்களும் பக்கத்து பேஷண்ட்டை கவனிக்கக்கூடியவர்களும் ஒரே ஆளாக இருக்கும் பட்சத்தில், இப்போ ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆயிடுறாங்க, அவங்களுக்கு கழுத்திலிருந்து தலையிலேருந்து எங்காவது அடிபட்டு இருக்குதுன்னு சொன்னோம்னா நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது என்னென்னா இம்மொபிலைசேஷன் ஆஃப் த ஸ்பைன். கழுத்து அசைவு இல்லாமல் பார்த்துக்கணும். நிறையா நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த ஆபத்துக்காக உதவ போகின்ற பொழுது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு அர்ஜென்சியில் பேஷண்ட் அப்படி மடக்கிடுவாங்க. ஒவ்வொரு பேஷண்ட்டையும் ஆப்ரேஷனுக்கு முந்தின நாளோ அல்லது ஒரு 4-5 நாளுக்கு முன்னாடியோ அவர்களை ப்ரீ ஆப்ரேட்டிவ் அசஸ்மெண்ட் கிளினிக்கு போகணும். உங்களுடைய அறுவை சிகிச்சை நிபுணர் இதை செய்தார் என்றால் நீங்கள் ரொம்ப லக்கி. நம்ம டாக்டர் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் PC விஜயகுமார், மயக்கவியல் நிபுணர் மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு நிபுணர். தீவிர சிகிச்சை பற்றியும் மயக்கவியல் டாக்டருடைய பங்கு அந்த தீவிர சிகிச்சை பிரிவில் என்ன என்பதை பற்றியும் சில கேள்விகளோடு என்னை நீங்கள் சந்திச்சிருப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல மிகவும் ஆவலாக இருக்கிறேன். ஐசியூனா என்ன? ஐசியூவில் என்ன மாதிரி பாதுகாப்புகள் இருக்கும்? பொதுவாக பார்த்தீங்கன்னா மருத்துவமனைக்கு ஒரு நோயாளியை அழைச்சிட்டு வரும்போது அவர்களுக்கு சில விதமான உதவிகள் மட்டும் தேவைப்படுது அப்படின்னு சொன்னோம்னா அவங்கள ரெகுலர் வார்டில் அட்மிட் பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் மருத்துவமனைக்கு வருகிற பொழுது அவர்கள் சந்திக்கக்கூடிய முதல் மருத்துவர் அங்கே இருக்கக்கூடிய கேஷுவாலிட்டி டாக்டர். அந்த கேஷுவாலிட்டிக்கு போவாங்க. அவங்க அந்த பேஷண்ட்டினுடைய உடல்நிலையை பார்த்துட்டு உங்களுக்கு சில விஷயங்கள் கொடுக்க வேண்டியது இருக்குது. மிக முக்கியமாக மருந்துகளை நரம்பு வழியாக கொடுப்பதற்குடைய அவசியம் தேவைப்படுகிற போது மட்டும்தான் அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுவாங்க. ஒரு மாத்திரை மருந்து எழுதி கொடுத்துட்றோம், அதை வாங்கி நீங்கள் சாப்பிட்டுக்குங்க அப்படின்னா வீட்டுக்கே அனுப்பிச்சிடலாம். ஆனால் அவங்களுக்கு நரம்பு வழியாக மருந்து கொடுக்கணும்னு நினைக்கிற பொழுது அந்த மருந்துகளை ஆஸ்பத்திரியிலிருந்து கொடுத்துட்டா நல்லதுன்னு அவங்கள தான் பொதுவாக வார்டில் அட்மிட் பண்ணுவாங்க. ஆனால் அதே பேஷண்ட்டுக்கு உடல்நிலை மிகவும் பாதிப்படைஞ்சு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டுக்கு பல்ஸ் ரேட் அதிகமாக இருக்கும், நாடி துடிப்பு வேகமாக துடிக்கிறது. பிபி எடுத்து மெஷர் பண்ணால் பிபி சில பேர்த்துக்கு ரொம்ப ஹையாகவும் இருக்கும், சில பேர்த்துக்கு ரொம்ப லோவாகவும் இருக்கும். மூச்சு விடுற இறைச்சல் பார்த்தீங்கன்னா சில பேர்த்துக்கு மூச்சு ரொம்ப மெதுவாக விட்டுட்ருப்பாங்க, சில பேர்த்தோட மூச்சு வேகமாக துடிச்சிட்டு இருக்கும். இப்படி குறைவான துடிப்பு, வேகமான துடிப்பு, மூச்சில், இரத்த அழுத்தத்தில், நாடி துடிப்பில் இதெல்லாம் பார்க்கக்கூடிய பொழுது இவர்களை நாம் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு அனுப்பணும். அங்கே போய் அவங்களுடைய நாடி முதல் கொண்டு பிபி, ஆக்சிஜன் சேச்சுரேஷன் இது எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு கண்டினியூஸ் மானிட்டரிங் தேவைப்படுது. அப்படிங்கிற பேஷண்ட்டை மட்டும்தான் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு அனுப்பி வைப்பாங்க. ஸோ தீவிர சிகிச்சை பிரிவில் ஒரு பேஷண்ட்டை அட்மிட் பண்ணுறோம்னா அந்த பேஷண்ட்டினுடைய உடல்நிலையை பற்றியும் அந்த பேஷண்ட்டினுடைய உயிருக்கான ஆபத்து மெல்லியதாகவோ அல்லது மிக அதிகமாகவோ இருக்கிறதாக நினச்சா மட்டும்தான் அவர்களை ஐசியூவில் அட்மிட் பண்ணுவோம். நான் பொதுவாக பேஷண்ட்டுக்கு சொல்கிறது, எப்போ வந்தாலும் டாக்டர் ஒன்றும் பயம் இல்லையே அப்படின்னு கேட்பாங்க. ஐசியூவில் இருக்கும்போது இன்றைக்கி இருந்துருங்க ஐசியூவில் அப்படின்னு ஒரு டாக்டர் சொல்கிறாருன்னா அவருக்கே அந்த பேஷண்ட்டினுடைய உயிர் மேதையோ அல்லது ஆபத்தின் வருகையின் பற்றிய ஒரு புரிதலோ இருக்கிறதுனால தான் ஐசியூவில் இன்றைக்கி இருங்கன்னு சொல்கிறாங்க. அதே டாக்டர் அடுத்த நாள் நீங்கள் வார்டுக்கு ஷிஃப்ட் ஆகிக்கலான்னு சொல்கிற போது மட்டும்தான் அந்த பேஷண்ட்டை பற்றியான பயம் மருத்துவருக்கும் போது உங்களுக்கும் போகணும். பொதுவாக ஐசியூவில் இருக்கிற வரைக்கும் ஒரு நோயினுடைய தீவிரமாக இருக்கிற போது அந்த தீவிர சிகிச்சை தேவைப்படக்கூடிய அந்த ஐசியூவில் யூஆர் ஆல் சேஃப். அங்கே இருக்கிற வரைக்கும் நாம் சேஃபுங்கிற உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குற இடம் தான் தீவிர சிகிச்சை பிரிவு. 10 to 15 பேர் கொண்ட ஐசியூவில் ஒருத்தரை அட்மிட் பண்ணும்போது அந்த பல நோயாளிகளுக்கு ஒவ்வொரு விதமான நோய் இருக்கலாம். அந்த தொற்று ஒருத்தருக்காக ஒருத்தரை தாக்காதா? கண்டிப்பாக பாசிபிலிட்டிஸ் உண்டு, இல்லைன்னு இல்லை. ஆனால் அதுக்கான ஒரு முறைகள் நாம் என்ன இருக்குங்கிறது ரெகுலராக எல்லா ஐசியூலையும் ஃபாலோ பண்ணுறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இந்த ஒரு பேஷண்ட் இன்னொரு பேஷண்ட்டுக்கு தொற்று பரவதற்கான வாய்ப்பு எப்படின்னு சொன்னோம்னா, அந்த பேஷண்ட்டை கவனிக்கக்கூடியவர்களும் பக்கத்து பேஷண்ட்டை கவனிக்கக்கூடியவர்களும் ஒரே ஆளாக இருக்கும் பட்சத்தில்
இவங்களை தொட்டு பிபி பண்ணும்போது, இவங்களை தொட்டு நாடி பார்க்குற பொழுது, அப்போ அவங்ககிட்ட இருந்து அந்த நோய் தொற்று அடுத்த பேஷண்ட்டுக்கு போயிடலாங்கிறதுனால ஐசியூவில் மட்டும் எப்போவுமே பேஷண்ட் இஸ் டு நர்சஸ் ரேஷியோ 1:1 தான் இருக்கும். அவங்கள கவனிக்கக்கூடிய நர்ஸ் ஒரு பேஷண்ட்டை மட்டும்தான் பார்ப்பாங்க தீவிர சிகிச்சையில். அதுதான் அந்த தீவிர சிகிச்சையினுடைய மிக முக்கியமான பாயிண்ட். அப்படியே இருந்தாலும் டு த மேக்ஸிமம் 2 பேஷண்ட்டுக்கு ஒரு ஸ்டாஃப் நர்ஸுனும், அந்த 2 பேஷண்ட்டுக்கு நடுவில் தொற்று பரவக்கூடிய வாய்ப்புகள் இல்லாத போது மட்டும்தான் அந்த 2:1மே. ஸோ இந்த 1:1 வைக்கும் போது ஒருத்தருந்து இன்னொருத்தருக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் மிக கம்மி. இரண்டாவது, இப்போ ஒரு நோயாளியை பரிசோதனை பண்ணிவிட்டு நாங்கள் அடுத்த ரவுண்ட்ஸுக்கு போகும்போது எல்லா நோயாளிகளையும் பார்த்துட்டு வரும்போது, ஒரு நோயாளியை தொடுவதற்கு முன்னாடி வி ஹவ் டு வாஷ் அவர் ஹேண்ட்ஸ். நல்லா ஸ்டெர்லியும் போட்டு வாஷ் பண்ணிப்போம் கையை. அந்த பேஷண்ட் எக்ஸாமினேஷன் பண்ணி முடிச்சுட்டு பக்கத்து பேஷண்ட்டுக்கு போகும்போது அவங்கள தொடறதுக்கு முன்னாடி மறுபடியும் கை கழுவும். இந்த கை கழுவுறதுங்கிறது ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் மினிமம் 2 தடவை இருக்கும். எல்லாத்துக்குமே ஒரு பேஷண்ட்டை பார்க்க வரக்கூடிய நோயாளிகளுடைய விருந்தினர்கள் உள்ளே நுழையும் போது கூட அவங்களுக்கு இதே தான் ரூல்ஸ் அப்ளிகபிள். வாஷ் பண்ணிட்டு தான் பேஷண்ட்டை தொடணும், தொட்டுட்டு போகும்போது மறுபடியும் வாஷ் பண்ணிக்கணும். அப்படிங்கிற அந்த நோய் பரவுதலுக்கான தடுப்பு முறைகள் உலகம் பூரா ஒரு பொதுவாக இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐசியூவில் மட்டுமே இந்த இதை ரொம்ப தீவிரமாக செயல்படுத்த முடியல. ஸோ உங்களுடைய டிவி மூலமாக, நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக நாங்கள்லாம் சொல்ல விருப்பப்படுறது என்னன்னு சொன்னோம்னா, ஒரு நோயாளியை ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்கோன்னு சொன்னோம்னா, அதை பார்க்க வரக்கூடியவர்கள் அந்த நோயாளியினுடைய உறவினர்களுடைய இடத்துக்கு போயிட்டு நீங்கள் வந்திருக்கிறத பதிவு பண்ணி நல்லா பார்த்துங்க, டாக்டர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டுட்டு தான் போகணுமே ஒழிய, வருகின்ற ஒவ்வொருத்தரும் ஐசியூக்குள்ளார நுழைஞ்சு பேஷண்ட் எப்படி இருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு வர்றதும், அங்கே வந்துட்டு சுற்றி வேடிக்கை பார்த்துக்கிட்டு எல்லா இடத்துலையும் போகிறதுங்கிறது அங்கே இருக்கக்கூடிய பல ஒர்க்குகளை நீங்கள் பாதிப்படைய செய்கிறீங்கன்றதும், நோயாளியை பார்ப்பதற்கு நீங்கள் ஐசியூக்குள்ளார நுழைஞ்சிங்கன்னா நீங்கள் அந்த நோயாளிக்கு செய்கின்ற மிகப்பெரிய ஆபத்துங்கிறதையும் உணர்ந்து வருகையை குறைச்சிக்கணும். ஐசியூவுக்கு வரக்கூடிய உறவினர்கள் குறைவாக இருக்கும் பட்சத்தில் நோய் தொற்றிலிருந்து எல்லா பலவித நன்மைகள் பேஷண்ட்டுக்கு போய் சேரும். ஹார்ட் அட்டாக், ஃபயர் ஆக்சிடெண்ட், இப்படி அவசர சிகிச்சைக்காக ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு வரதுக்கு முன்கூட்டி அந்த பேரண்ட்ஸோ அந்த உறவினர்கள் பண்ண வேண்டிய எமர்ஜென்சி சிகிச்சை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். நீங்கள் அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நோய்க்கும் வித்தியாசப்படும். இப்போது நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியவங்களுக்கு முதல்ல கீழே படுத்துக்குங்கன்னு சொல்லி கீழே கிடத்திட்டு அவர்களுக்கு நல்ல சரௌண்டிங்கில் ஒரு நல்ல காத்தோட்டம் இருக்கக்கூடிய ஒரு இடமாக ஏற்படுத்தி கொடுக்கறது ஒரு முதலுதவியாக இருக்கும். இப்போ ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆயிடுறாங்க, அவங்களுக்கு கழுத்திலிருந்து தலையிலேருந்து எங்காவது அடிபட்டுருக்குதுன்னு சொன்னோம்னா நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது என்னென்னா இம்மொபிலைசேஷன் ஆஃப் த ஸ்பைன். கழுத்து அசைவு இல்லாமல் பார்த்துக்கணும். நிறையா நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த ஆபத்துக்காக உதவ போகின்ற பொழுது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு அர்ஜென்சியில் பேஷண்ட் அப்படி மடக்கிடுவாங்க. ஆக்சிடென்ட் நடந்திருக்கும், நோயாளிக்கு ஃப்ராக்சர்ஸ் ஆகிருக்கும், கழுத்தில் கூட அந்த ஃப்ராக்சர்ஸ் இருக்கலாம். தலைக்காயம் பட்டவங்களுக்கு ரொம்ப அதிகமாக கழுத்து ஃப்ராக்சர்ஸ் இருக்கிறது உண்டு. இந்த நோயாளிகளை நீங்கள் ஷிஃப்ட் பண்ணுகிற அந்த அவசரத்தில் மடக்கிக்கிறது இது பண்ணக்கூடாது. ஸோ நேராக கிடைத்து கைகள் 2 உடம்போடு வச்சுக்கிற மாதிரி அவங்கள ஷிஃப்ட் பண்ணணும். இப்படி ஒவ்வொரு நோய்க்கும் நீங்கள் பைஸ்டாண்டராக இருக்கிற பட்சத்தில் செய்யக்கூடிய முதலுதவிகளும் ஆபத்து வராமல் நீங்கள் பண்ணக்கூடிய ஏற்பாடுகளும் வித்தியாசப்படும். அது ஒவ்வொரு நோய்களுக்கும் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம். ஒரு காமன் பப்ளிக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அவங்களுக்கு வாழ்நாளில் இது மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் மற்றவங்களுக்கு உதவுகிற போது அவங்களுக்கு ஆபத்து ஏற்படாத வகையில் நீங்கள் உதவி செய்யலாம். அதுக்கு நீங்கள் ஒவ்வொன்றும் தெரிஞ்சுக்கிறது அவசியம். ஒவ்வொரு நோய்க்கு ஒவ்வொரு மாதிரி அனஸ்தீஷியா ரேஷியோ மாறுமா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அளவு முறை அதிகமாகுது குறையாது, இப்படி ஏதாவது மாறுபாடு இருக்கா? கண்டிப்பாக. நீங்கள் என்ன கேட்க வரீங்கன்னா, ஒரு அனஸ்தீசியாங்கிறது இட் வில் நெவர் ஃபிட் இன்டு எவ்ரிபடி, ஒன் சைஸ் வில் நாட் ஃபிட் ஆல். ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும் அப்படிங்கிற அந்த ஒரு குறிக்கோளுக்காகத்தான் ப்ரீ ஆப்பரேட்டிவ் அசஸ்மெண்ட்டே வந்தது. நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மயக்கம் கொடுக்கறதுக்கு ஆப்ரேஷன் தேட்டரில் நுழையக்கூடிய மருத்துவர்கள் ஸ்ட்ரெயிட்டாக போய் பேஷண்ட் அப்போ தான் பார்ப்பாங்க, நாடி பிடிச்சேன். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஒவ்வொரு பேஷண்ட்டையும் ஆப்ரேஷனுக்கு முந்தின நாளோ அல்லது ஒரு 4-5 நாளுக்கு முன்னாடியோ அவர்களை ப்ரீ ஆப்பரேட்டிவ் அசஸ்மெண்ட் கிளினிக்கு போகணும். உங்களுடைய அறுவை சிகிச்சை நிபுணர் இதை செய்தார் என்றால் நீங்கள் ரொம்ப லக்கி, அவரும் லக்கி. அதே மருத்துவர் செய்யலைன்னா நீங்கள் கேட்குறது உங்களுக்கு லக்கு. நீங்கள் என்ன பண்ணணும், எனக்கு ஆப்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களே டாக்டர், நான் ஒரு மயக்க டாக்டரை போய் பார்க்கணுமே, என்னுடைய மயக்க டாக்டர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டு அவங்கக்கிட்ட போய் ஈச் அண்ட் எவ்ரி திங் யூ ஹேவ் டு ஷேர். உங்களுடைய 30 வயது உள்ள நோயாளியாக இருந்தால் இந்த 30 வருஷத்தில் உங்களுடைய மருத்துவ ஹிஸ்ட்ரி பூரா நீங்களாக வாலண்டரி அவர்கிட்ட சொல்லணும்.
அவர் ப்ரோப் பண்ணுவார், சில கேள்விகளை கேட்பார். அந்த கேள்விகளை பிடிச்சிக்கிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் அவர் கொடுக்குறீங்களோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் அவருக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் டு செலக்ட் யுவர் டைப் ஆஃப் அனஸ்தீசியா. என்ன மாதிரியான அனஸ்தீசியா உங்களுக்கு கொடுக்கணும்னு செலக்ட் பண்ணுறதுக்கு அந்த விவரங்கள் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோடு மட்டும் இல்லை, நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, கிட்னி ஃபெயிலியர், லிவர் ஃபெயிலியர், ஸ்மோக்கிங் ஹேபிட், ஆல்கஹால் ஹேபிட், இதுக்கு முன்னாடி ஒரு அனஸ்தீசியா எக்ஸ்போஷர், இது எல்லா டீட்டெயிலையும் வச்சுட்டு தான் we will titrate our anesthesia. டைட்ரேட் பண்ணி மட்டும் இல்லை, செலக்டிங் த பெஸ்ட் டைப் ஆஃப் அனஸ்தீசியாவுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் ரொம்ப முக்கியம். அதனால் நீங்கள் எப்போவுமே ஒரு அறுவை சிகிச்சைக்கு போகக்கூடியவர்களாக இருந்தாங்கன்னா நீங்கள் அறுவை சிகிச்சை நிபுணர்கிட்ட கேட்க வேண்டிய முதல் கேள்வி who is my anesthesiologist அப்படின்னு கேட்கணும். அப்புறம் ஐ வாண்ட் டு மீட் him சொல்லணும். அவரை போய் பார்த்து அந்த அவர் கேட்கக்கூடிய கேள்விகளெல்லாம் பகிர்ந்துக்கிட்ட போது எது உங்களுக்கு ரைட் அனஸ்தீசியான்னு சொல்லலாம். எந்த அனஸ்தீசியாவுக்கும் ஆப்ரேஷனுக்கு வரத்துக்கு முன்னாடி ஹவு டு ப்ரிப்பேர் யுவர் செல்ஃபுங்கிறத அவர் உதவி பண்ணுவார். பிபி மருந்து அதிகமாக எடுத்துகிட்டு இருக்கீங்க, குறைச்சிக்குங்கன்னு சொல்லலாம். பிபி மருந்து பத்தலை, அதிகமாக்கிக்குங்கன்னு சொல்லலாம். நிறையா நேரங்களில் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறதும் சுகர் இருக்கிறதும் அந்த ப்ரீ ஆப்ரேட்டிவ் அசஸ்மெண்ட்டில் தான் கண்டுபிடிச்சி கொடுக்குறோம். அப்படி கண்டுபிடிச்சி கொடுக்கும்போது பொறுத்துக்குங்க, ஆப்ரேஷன் இப்போ வேண்டாம், கொஞ்சம் பிபியை குறைச்சிக்குங்க, சுகரை குறைச்சிக்குங்கன்னு நிறைய டிப்ஸை கொடுக்க அவங்களுக்கு அந்த அனஸ்தீசியானாலேயோ அல்லது சர்ஜரினாலே வரக்கூடிய ஆபத்துகளை குறைக்கக்கூடிய இடமா அந்த ப்ரீ ஆப்ரேட்டிவ் அசஸ்மெண்ட் ரூம் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துட்டதில் ரொம்ப ஹாப்பி. மீண்டும் சந்திப்போம்.